ஒருத்தர் என்னோட படத்துக்கு வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணி கொடுப்பா ப்ளீஸ்னு கெஞ்சினா கூட வராத மனுஷன் என்கிட்ட ஒரு மொக்க கதை இருக்கு, ஆனா அந்த கதை எடுத்தா பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டா போதங்க, ஹீரோவா நடிச்சா போதும்னு ஒரே ஓட்டம் ஓடிடுறாரு நட்டி. இப்ப பாத்தீங்கன்னா போங்குன்ற படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தை பத்தி அவர் பேசும்போது கொடுத்த பில்டப் இருக்கு, இந்த படம் வந்து அவ்வளோ நல்ல படமா. இந்த படத்துல வந்து நிறைய போர்ஜரி கிரைம் இதெல்லாம் பத்தி தான் இருக்கும். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா யார் யாரெல்லாம் கார் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாம் இந்த படத்தை கண்டிப்பா பார்த்து தீரணும். ஒரு காரை எப்படி எல்லாம் திருடுவாங்க, அந்த மாதிரி திருடங்க கிட்ட இருந்து எப்படி நம்ம காரை தப்பிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி கதை தான். பயங்கர விறுவிறுப்பா போகும். அப்படி இப்படின்னு இவரு கொடுத்திருக்க பில்டப் எல்லாம் வச்சு பார்க்கும்போது படம் வந்தாதான் தெரியுங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது. உனக்கு வெக்கமே இல்லையாடா? நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட நடிப்புல பயணத்தின் மொழி கூடிய சீக்கிரமே ரிலீஸ் ஆயிடும் அப்படின்ற நியூஸ் வந்திருக்கு. என்னது சிவாஜி கணேசனோட படமா? ஏமா நீ தெளிவா பேசுறீங்க, இல்ல உனக்கு எதனா பிரச்சனை இருக்கான்னு யோசிக்கிறீங்க? அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லங்க. ரொம்ப நாளுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 18 வருஷத்துக்கு முன்னாடி சிவாஜி கணேசன் நடிச்ச படம் தாங்க யாத்ரா மொழி. இந்த படத்துல பாத்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ், ரஞ்சிதான்னு பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட இசையமைப்பாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா இளையராஜா. சோ பயங்கரமான பேக்கப் எல்லாம் இருக்கு. ஆனா இந்த படத்தை ஏன் ரிலீஸ் பண்ணாம இவ்வளவு நாள் கழிச்சு ரிலீஸ் பண்றீங்க அப்படின்னு கேக்குறீங்க. இந்த படம் வந்து ஒரு தமிழ் படம் கிடையாது, இது வந்து மலையாளத்துல ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா அந்த படத்தை வந்து இப்போ எப்படியாவது தமிழ்நாட்டுல ரிலீஸ் பண்ணணும், எப்படினாலும் இந்த படம் நல்லா ஓடும்னு அந்த டைரக்டருக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் இந்த படத்தை வந்து இப்போ டப்பிங் வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுவோம்னு படத்தோட டைரக்டர் சொன்ன விஷயத்தை கேட்டதுல இருந்து சிவாஜி கணேசனுடைய பழைய ஃபேன்ஸ் எல்லாருமே தூங்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே ஏஞ்சி உட்காந்துட்டு ஐயோ நம்ம தலைவர் படம் வருது, இவ்வளவு நாள் அஜித் ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் அவங்க அடிச்ச லூட்டி எல்லாம் நம்ம பாத்துட்டு இருந்தோம், இனிமே நம்ம லூட்டி அடிக்கிறோம், அதை நம்ம பசங்க பார்த்து வாயை பொழக்கணும் அப்படின்னு பெருசுங்கெல்லாம் பிளான் போடுதுங்க. நீயா வரும் ஆனா வராது. கீர்த்தி சுரேஷ் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள அவங்களோட வலது காலை எடுத்து வச்சு உள்ள என்ட்ரி கொடுத்தாங்களோ அன்னைக்கே ஸ்ரீதிவ்யாக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அன்னைக்கு வரைக்கும் டாப்ல ரொம்ப மவுஸ் ஜாஸ்தியா இருந்த ஹீரோயின் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீதிவ்யா தான். ஆனா ஸ்ரீதிவ்யா பாத்தீங்கன்னா எல்லா படங்களுக்கும் ஓகே சொல்லாம கொஞ்சம் சீன் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல பாத்து கீர்த்தி சுரேஷ் என்ட்ரி கொடுக்க அடடா இதை விட இது நல்லா இருக்கே, அதுவும் இல்லாம செம்ம ஹைட்டா வர இருக்காங்களே அப்படின்னு எல்லாருமே கீர்த்தி சுரேஷ் பக்கம் போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு சிலர் வந்து ஸ்ரீதிவ்யா கிட்ட கால் ஷீட் வாங்கினவங்க கூட கேன்சல் பண்ணிட்டு கீர்த்தி சுரேஷ் கிட்ட போனதுனால இப்போ ஸ்ரீதிவ்யாவுக்கு பட வாய்ப்புகள் சுத்தமா இல்லாம என்னடா பண்றதுன்னு தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா சுசீந்திரனோட படத்துல விஷ்ணு விஷால் கூட பேரா நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படம் தான் அநேகமா அவங்க லிஸ்ட்ல இருக்க லாஸ்ட் படமா இருக்கும். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்த படங்களுக்கான வாய்ப்பு வரும் ஸ்ரீதிவ்யாக்கு அப்படின்னு நிறைய பேர் முணுமுணுத்ததெல்லாம் கேட்டுட்டு என்னமா இதெல்லாம் உண்மையா, அடுத்து உனக்கு பட வாய்ப்பே இல்லையாமே அப்படின்னு போய் கேட்டு அப்படிலாம் இல்லங்க, எனக்கு கிட்டத்தட்ட 6 டசன் படங்கள் கிட்ட காத்துட்டு இருக்கு. யார் உங்களுக்கு அப்படிலாம் சொன்னது? நான் என்னைக்குமே தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு நல்ல ரேஞ்சில இருக்க ஹீரோயினா தாங்க இருப்பேன் அப்படின்லாம் இவங்க பில்டப் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே விஷ்ணு விஷால் ஸ்ரீதிவ்யா இவங்க 2 பேரோட பேர் வந்து ஜீவா படத்துல இருந்திருக்கு. விஷ்ணு விஷாலையும் ஸ்ரீதிவ்யா வச்சு படம் எடுத்த ஒரு பாவ செயலுக்காக இப்ப மறுபடியும் இதே பேரை வச்சு எடுக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி எண்ணம் எல்லாருக்குள்ளயும் ஓடிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த படத்தோட கதை பாத்தீங்கன்னா ஒரு ஈழ தமிழ் பிரச்சனையை எடுத்து வச்சு பண்ற கதை அப்படின்றதுனால இந்த படத்துக்கான எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த படத்தை சொதப்பாம எடுத்தாரு அப்படின்னா இந்த படம் மூலமா ஸ்ரீதிவ்யா விஷ்ணு விஷால் இவங்க 2 பேருக்குமே ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி 2 பேருமே தவம் இருந்து இந்த படத்தை நடிச்சிட்டு இருக்காங்க. யாரு கூட்டத்தை பொழந்துகிட்டு வர்றா? ரைட்டு, சைத்தான் சைக்கிள்ல வருது.